ஜெர்மனியில் அடுத்த மாதம் முதல் கரிம கழிவுகள் அதாவது உணவுக் கழிவுகள் போன்றவற்றை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்பது குறித்து புதிய விதி அறிமுகமாக உள்ளது. புதிய விதியை பின்பற்றாதவர்களுக்கு மிக அதிக அபராதம் விதிக்கப்படும். அபராதம் 2500 யூரோ வரை இருக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் கழிவுகளை முறையாக பிரிக்க வேண்டும். பிளாஸ்டிக் அல்லது பிற தவறான பொருட்களை கரிம கழிவுகளுடன் கலந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். புதிய விதியின்படி கரிம கழிவுகளில் 3% மட்டுமே பிற பொருட்கள் இருக்க முடியும். பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை அது இன்னும் குறைவாக 1% மட்டுமே இருக்க வேண்டும். ஜெர்மனியில் சில இடங்களில் தொட்டிகளை சரிபார்க்க ஸ்மார்ட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். பின்னர் ஜெர்மன் மாவட்டங்கள் ஒவ்வொரு குப்பை தொட்டியையும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஸ்கேன் செய்யும். கவனமாக கழிவுகளை பிரிப்பது விரைவில் ஒரு தார்மீக கடமையை விட அதிகமாக இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் புதிய கரிம கழிவுகள் அவசர சட்டத்தின் மூலம் கழிவுகளை பிரிப்பது சட்டப்பூர்வமாக கண்காணிக்கப்படும் செயல்முறையாக மாறும். சில நகரங்களில் குப்பை வண்டிகளில் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டு மக்கள் தொட்டியில் தவறான பொருட்களை வீசினார்களா என்பது அவதானிக்கப்படும். தவறான கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் குப்பைகள் எடுத்து செல்லப்படாது. ஒருவர் தொடர்ந்து தவறு செய்தால் அவருக்கு 25 யூரோ அபராதம் விதிக்கப்படும்.